ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா. இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன vlog பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாத்துக்குமே ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்க கொஸ்டின் ஹோம் டூர். இந்த ஹோம் டூர் vlog தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வேறு ஒன்றும் இல்லை, எல்லோரும் வேலை பார்க்குறாங்க, அதனால் இவர் வாய்ஸ் வந்து உள்ளே போயிடுச்சு. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க போகலாம். கண்ணில் ஓரழகு, கையில் நூறழகு, உன்னால் பூமி அழகே, உன்னில் நான் அழகு, என்னில் நீ அழகு, நம்மால் யாவும் அழகே. இதுதான் பார்த்தீங்கன்னா ஹோமோட என்ட்ரன்ஸ், மெயின் டோர். நிலப்படியில் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஃப்ளவர் வந்து மாட்டி விட்ருக்கேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம சொந்தமாக வீடு கட்டி நம்ம போகும்போது இந்த மாதிரி மாட்டணும்லாம் நான் கருவாக்கிட்ட அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன். இது நம்ம சொந்த வீடு மாதிரி தானே. ஹவுஸ் ஓனர் விட்டு வீட்டை பார்த்தாங்க, இந்த வீடியோ பார்த்தாங்க, அவ்வளோதான். அதனால் எனக்கு இங்கே வந்தோடனே இது நான் மாட்டணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தனால கரை வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க. நிலப்படியில் வந்து மாட்டி விட்டுட்டோம். நாங்கள் ஆணிலாம் அடிக்கல, முதல்ல இருந்த ஆணிலே நம்ம வந்து மாட்டி விட்டோம். ஏங்க உள்ளே போயிடலாமா? நிலப்படியிலலாம் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி தான் கோலம் போட்டு வச்சுருப்பேன். உள்ளே போயிடலாமா? இதுதான் ஹால். இந்த ஹாலில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டிவி வந்து மாட்டியிருக்கோம். மேலே வந்து ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இங்கிட்ட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சோஃபா வந்து போட்டிருக்கோம். இங்கனுக்குள்ளே எப்பயுமே இந்த ஃபேன் வந்து இருக்கும். நாங்கள் எந்த கண்டென்ட் வீடியோ எடுத்தாலும் இங்கே இந்த சோஃபாக்குள்ளேயே தான் உட்காந்து எடுப்போம். லெஃப்ட் சைடு ஒரு சோஃபா போட்டிருக்கோம், மேலே வந்து டிவி வந்து மாட்டியிருக்கோம். இங்கனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் மையன், கருவா, நான் எல்லாம் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ வந்து மாட்டியிருக்கோம். இங்கிட்ட ஒரு ரூம் இருக்குது. இந்த ரூம் நான் அப்புறம் காமிக்கிறேன். ஹாலை ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சுற்றி காமிச்சிடுறேன். டோருக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நாங்கள் லவ் பண்ணும்போது எடுத்த ஃபோட்டோஸ். இதுதான் நான் கருவாக்கு மொத கிஃப்ட் பண்ணது. ஏங்க நான் முத மில்லுக்கு போயிட்டு இருக்கும்போது கல்யாணம் முடிச்ச ஸ்டார்டிங்கில் முத கருவாக்கு கிஃப்ட் பண்ணதுன்னா இது இந்த ஃப்ரேம் தான். அதுக்கு அடுத்தது இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் வந்து வச்சுருக்கோம். மேலே பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா ஃபோட்டோ வந்து வச்சுருக்கோம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே எதுவுமே இருக்காது, ரொம்ப மோசமாலாம் இருக்காது, க்ளீனாக தான் இருக்கும் ஃப்ரிட்ஜு. அதுக்கு அடுத்தது நம்மக்கிட்ட வந்து பூஜா ரூம்லாம் கிடையாது. அதனால் நாங்கள் வந்து ஹால்லையே ஸ்லாப் இருக்குல்ல, அந்த ஸ்லாப்லேயே நாங்கள் வந்து சாமி ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்கோம். நிறைய பேர் வந்து நான் சென்டரில் இருக்க சாமி வந்து என்ன சாமி சிஸ்டர் இவ்வளோ பெரிய ஃப்ரேமில் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க மினி விளாகில். 3 பேர், நிறைய பேரில் 3 பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து எங்களோட குலதெய்வம் கொங்கியம்மன். ஏங்க கொங்கியம்மன் தானேங்க, கொங்கியம்மன். இது வந்து முருகர், அப்புறம் சந்தியாப்பூர் ஃபோட்டோ, அந்த அந்தோனியார் ஃபோட்டோ, எல்லா ஃபோட்டோவுமே வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலோட சில்வர் ப்ளே பட்டன் நம்ம வந்து வச்சுருக்கோம், ஹாலே வச்சுருக்கோம். நான் வந்து மேக்கப் கிளாஸ் போயிருந்தபோது செமினார் கிளாஸ் வந்து கூப்பிட்ருந்தாங்க, நம்ம அங்கே வந்து போயிருந்தோம். அப்போ வந்து கொடுத்தது. என்னோடய ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா பாண்டி மீனா. நீங்கள் வந்து போட்டிருக்கோம், மரபட்டி திண்டுக்கல்னு சொல்லி போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்தது இது ஒரு ஈவெண்ட்டில் நம்மளுக்கு வந்து கொடுத்தாங்க. இது என் தங்கப்பிள்ளையோட ஃபோட்டோ. இது அவனோட. இதை நான் எத்தனை தடவை தூக்கி விளையாடிச்சாமக்குள்ள ஒரு தூக்கி இங்கே வந்து வச்சிடுறாரு. இது வந்து நான் எடுத்து வைப்பேன், இதை வந்து அவர் எடுத்து வைப்பார். இது தம்பிக்காக வேளாங்கண்ணியில் நான் ஆசைப்பட்டு வாங்கினது. எவ்வளோ 700 என் மையன் அங்கனுக்குள்ளேயே உடச்சிட்டான். அதுக்கப்புறம் இங்கே உண்டியல், இங்கே வந்து டேப்லெட்டு, அப்புறம் மெடிசன் சம்மந்தப்பட்டதெல்லாம் இதுக்குள்ள வந்து வச்சுருப்போம். தலைவலி தைலம், டேப்லெட்டு, அப்புறம் காட்டன், இதெல்லாம் இதுக்குள்ள வந்து வச்சுருப்போம். இங்கே வந்து 3 உண்டியல் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே தம்பி சேர்த்து வச்ச காசு. 3மே அவன் தான் சேர்த்து வச்சுட்ருக்கான், யாரும் சேர்த்து வைக்க கிடையாது. இது ஃபுல்லாகவே 5 ரூபா காயினு, இது ஃபுல்லாக சில்லற காயினு, வெயிட்டாக இருக்கும். ஏமா இது ஃபுல்லாக 1 ரூபா 2 ரூபா அந்த மாதிரி. இது நிறையிற மாதிரி, இது 2 நிறையிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை வந்து வாங்கியிருக்கோம். இது முதலே வாங்கிட்டோம். அது நம்ம மேலே சாமியாக கும்பிட்டுருந்தோம். இப்போ தான் நம்ம உண்டியெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் ஹாலுக்குள்ளே இவ்வளோ தான் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கொசு பேட் பார்த்தீங்கன்னா அந்த ஜன்னலுக்கு கீழேயே நாங்கள் வந்து மாட்டி விட்ருக்கோம். அந்த மாட்டுவோம் பார்த்தீங்களா, டோரை இழுத்து போட்டோம்ல, காற்றுக்கு ஆடாமல் இருக்கணும்னு சொல்லி போட்டாங்களே, அந்த இதுலேயே நாங்கள் வந்து இதை வந்து கொசு பேட்டை வந்து வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தம்பியோட ஸ்டடி டேபிள், அது வந்து அவன் வந்து அங்கே வச்சுக்குவான். ஹோம்ஒர்க்லாம் எழுதி முடித்த உடனே அவனே எடுத்து அங்கே வச்சுருவான். யாருமே எடுத்தெல்லாம் வைக்க மாட்டான், அவனே எடுத்து வச்சுருவான்.
அடுத்து நம்ம வந்து கிச்சன் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் கிச்சன் டூரில் நம்ம கிச்சனை வந்து பார்த்துருப்பீங்க. திருப்பி உங்களுக்காக காமிக்கிறேன். இதுதான் நம்மளோட கிச்சன். அது எப்படி சொல்கிறதுனா, இங்கிட்டிருந்து பார்த்தா லெஃப்ட் சைடு, இங்கிட்டிருந்து பார்த்தா ரைட் சைடு மளிகை ஜாமான் ஃபுல்லாகவே வச்சுருப்பேன். இந்த கடுகு, சீரகம், சோம்பு, மஞ்சத்தூள், தனி மிளகாய் பொடி, இது ஃபுல்லாகவே பொடி ஐட்டம் ஃபுல்லாகவே இங்கே வச்சுருப்பேன். பொடி ஐட்டம் இங்கிட்ட வச்சுருக்கேன். கடுகு, சீரகம் அந்த மாதிரி இதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக நெய், இது பருப்பு, இது பார்த்திங்கன்னா மிளகா பொடி, இதில் நாட்டு சக்கரை. நாட்டு சக்கரை வந்து தம்பி அதிகமாக சாப்பிட்டுட்டே இருக்கான். அந்த இனிப்பு அதிகமாக சாப்பிட்றனால சாப்பாடே அவன் சாப்பிட மாட்டேங்கிறான். அதனால் நாட்டு சக்கரை வந்து கீழே இருக்கிறதுல வந்து கொட்டி வச்சுருக்கேன். இங்கே எடுத்து வைக்கல. அவன் எந்திரிச்சோன்னே அம்மா நாட்டு சக்கரமா அப்படின்னு கேட்பான். அதனால் அவனுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அளவாக சாப்பிடலாம், அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாதுல்ல, அதனால் கீழே எடுத்து வச்சுருக்கேன். இதில் மிளகா பொடி, இதில் தீர்ந்துருச்சுன்னா இதுலேருந்து எடுத்து மாற்றிக்கும். இதில் புளி. அடுத்தது லிட்டில் சாய்ஸோட மில்க் ஷேக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா லிக்யூடு, கம்ஃபர்ட்டு, சோப்பு, தம்பியோட சோப்பு, இது ஃபுல்லாக இங்கே வந்து வச்சுருப்பேன். அப்புறம் துணிக்காய போடுற கிளிப்பு எல்லாமே இங்கே வந்து வச்சுருப்பேன். இது வந்து இந்த சோப் ஐட்டம், லிக்யூட் ஐட்டம் அப்படிங்கிறதுனால கீழே வைக்க முடியாது, நம்ம குழந்தை இருக்குல்ல, அதனால் நம்ம மேலே வந்து வச்சுருக்கோம். அதுக்கடுத்து கிச்சனில் பெரிய பெரிய சட்டிலாம் கீழே வந்து கமுத்து போட்டிருக்கேன். அதுக்கு கீழே வெங்காயம் வந்து வச்சுருக்கேன். இங்கே வந்து இங்கெல்லாம் இட்லி சட்டி இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்குவேன். இங்கே வந்து பாத்திரத்தெல்லாம் விளக்கி கழுவி கமுத்துட்டு தண்ணிலாம் வடிஞ்சதுக்கப்புறம் தான் எடுத்து அதுக்குரிய இடத்துல நான் வந்து வச்சுருவேன். இங்கே பார்த்திங்கன்னா ஆயில் வந்து வச்சுருக்கேன். கிச்சன் எப்பவுமே எனக்கு இந்த மாதிரி நீட்டாக இருந்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லைனா கிச்சனுக்குள்ளேயே வர பிடிக்காது. இங்கே பார்த்திங்கன்னா இங்கேயும் நான் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுருக்கேன். இங்கிட்டு பார்த்திங்கன்னா கல்லுப்பு, தூளுப்பு, அப்புறம் ஒரு உரல், அப்புறம் ஊறுகாயெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். லைட்ரு இங்கே வந்து வச்சுக்குவேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு லெமன் சாப்பாடு. அதுக்கடுத்து இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து இங்கே வந்து வச்சுருக்கேன். நம்ம முதல்ல வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் இது வந்து தம்பி வந்து சரியாக பூட்ட மாட்டேன்றான். தம்பிக்காக தான் இது மெயினாகவே வச்சுருக்கோம். இங்கே தம்பி சரியாக பூட்ட மாட்டேங்கிறான் அப்படிங்கிறதுனால தண்ணி கீழே வடிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாளாக மேலே தூக்கி போட்டோம். குடத்துல வச்சுருந்தோம். அவன் கீழே குனிஞ்சு மோக்கும்போது அவனால் மோக்க முடியல, டம்ளர் உள்ளே விழுந்துருதுன்றதுனால திருப்பி மேலே இருக்கதே எடுத்து போட்டாச்சு. 2 நாள் ஆகுது போட்டு. அப்புறம் இங்கே வாட்டர் பாட்டிலாக அடுக்கி வச்சுருக்கேன். இங்கே வந்து வாழைப்பழம், அதுக்கு அடுத்தது புதினா, தேங்காய். இது ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் இருந்துச்சு, கவரில் போட்டு எடுத்து வைக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்து அப்படியே வச்சுட்டேன். இந்த கவர்லாம் இங்கே வந்து வைப்பேன். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு வெயிட் மிஷினு, அங்கே கண்ணாடி பாட்டிலெலாம் இருக்குது. அப்புறம் இங்கே நோட்டு எக்ஸ்ட்ரா நம்ம வீட்டில் எப்போயுமே இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி இதில் பிளேட் இங்கே கமுத்து போட்டுக்கேன், மிக்ஸி இதில் இங்கே கமுத்து போட்டுக்கேன், முட்டை இங்கே வந்து வச்சுக்குவோம், தக்காளி நான் இங்கே வந்து வச்சுக்குவேன். இப்போ தம்பிக்காக ஒரு குடம் மட்டும் எனக்கு புழங்குறதுக்கு வச்சுக்கிட்டு மற்ற எல்லா தண்ணியுமே நம்ம இதிலே வந்து வச்சுக்கிறோம். இவ்வளோ தான் கிச்சன். கீழே பார்த்திங்கன்னா கிரைண்டரு, ஸ்நாக்ஸ் டப்பா, கீழே ஒரு ஹெல்மெட் இருக்குது. எங்கேயாச்சும் போனால் மட்டும்தான் அந்த ஹெல்மெட் வந்து எடுத்துக்குவோம். வரமிளகா, மாங்காய் அதெல்லாம் அதில் போட்டு வச்சுருக்கேன். வெள்ளைப்பூடு அதில் போட்டு வச்சுருக்கேன். கீழே பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், அருவாமனை, அப்புறம் தேங்காய் திருகி எல்லாமே இதில் இருக்குது. இப்போ வாங்க நம்ம ரூமுக்கு போகலாம். இங்கே ஒரு ரூம் இருக்குது. இந்த ரூம் வந்து காமிச்சிடலாம். இதுதான் எங்களோட மாஸ்டர் பெட்ரூம். என்ன மீனா மாஸ்டர் பெட்ரூமுங்கிற, ஆனால் பெட்டை காணா அப்படின்னு நீங்கள் வந்து நினைப்பீங்க. பெட்டு நம்மக்கிட்ட இல்லை, பெட்டு வாங்கணும். பெட்டு வந்து அங்கேயே போட்டு விட்டோம், எடுத்துகிட்டு வரல. ரெண்டாவது அந்த பெட்டு வந்து இந்த கட்டிலுக்கு பத்தாது. இந்த கட்டில் வந்து பெருசு. நம்ம முதல்ல யூஸ் பண்ணிட்டு இருந்த கட்டிலுக்கு அது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கட்டில் கொஞ்சம் புதுசு வாங்கியிருக்கோம், அதனால் பத்த மாட்டேங்குது. நாங்கள் 3 பேர், நாளாக உருண்டு பொறலுவேன், அதனால் எனக்கு கட்டில் பற்ற மாட்டேங்குது. ஆனால் இப்போ அப்பனும் மகனும் மட்டும் 2 பேருக்கு இந்த கட்டில் பற்ற மாட்டேங்குது. நாங்கள் ஹாலில் தான் படுத்து கிடக்கிறேன். இந்த பெட்டு பற்ற மாட்டேங்குது. பெட்டுமே அது பிஞ்சு போச்சு. இவரோட கால் உடஞ்சதுக்கு வாங்கினது ஏங்க, அப்போ வாங்கினது 8-9 வருஷம் இருக்கும் அந்த பெட்டு வாங்கி. இங்கே பார்த்தீங்கன்னா பில்லோஸ்லாம் அடுக்கி வச்சுக்குவேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட மேக்கப் திங்ஸ், மேக்கப் பேக்கு இங்கே வச்சுருக்கேன். மேக்கப்புக்கு கொண்டு போகிற ஜுவல்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்கேன். நம்ம சேல்ஸ் பண்ணுற ஜுவல்ஸ் எல்லாமே இதில் வச்சுருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா சாரீ ட்ராப்பிங்குரியது இந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன். இங்கே ஒரு பீரோ இருக்குது. இந்த பீரோவில் இருக்க மிரர் பார்த்திங்கன்னா உடஞ்சிடுச்சு. அதனால் அது நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் உடஞ்சிருச்சு. உடஞ்சதை நம்ம வீட்டில் வைக்கக்கூடாது இல்லையா, ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, இந்த மாதிரி விஷயத்தில் நான் ரொம்ப நம்பிக்கை, எனக்கு அதிகமான நம்பிக்கை இருக்குது. அதனால் சரி உடஞ்ச கண்ணாடி வீட்டில் வைக்க வேணாம், அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கனால தூக்கி போட்டாச்சு. அப்படின்னாச்சும் சண்டை குறையுமான்னு பார்த்தா சண்டை வந்தவனமாக தான் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ட்ராவல் பேக்கு. இந்த ட்ராவல் பேக் நாங்கள் எதுக்காக வாங்கினோம் அப்படின்னா, தாய்க்கிழவி மூவி படத்துக்கு போகும்போது நாங்கள் வந்து வாங்கினோம். அந்த இது அதுக்கு தான் வாங்கினோம், பேக்கு அதுக்கு தான் வாங்கினோம்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா கருவா பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் என்னங்க தம்பிள்ஸு. மார்னிங் எக்ஸசைஸ் பண்ணுறாரு, அதுக்குரியது இது. இங்கே பார்த்தீங்கன்னா கருவாவோட துணிமணி, கருவாவோடதும் தம்பியோடதும் எப்பயுமே எங்கள் வீடு இப்படி தான் கிடக்கும். துணி துவைக்கிற அன்னைக்கு மட்டும்தான் சேரில் வந்து கிடக்கும். இன்றைக்கி நம்ம துணி துவைக்கிறோம் அப்படின்னா அதை காய வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம எப்போ துணி துவைப்போமோ அப்போ தான் நாங்கள் வந்து மடித்து வைப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா துணி ஓடிடுச்சு, அதனால தான் மடித்து உள்ளே வச்சுருக்கோம். எங்கள் வீட்டில் மட்டும் இல்லை, எல்லார் வீட்லேயும் அப்படி தான் இருக்கும் நாங்கள் வந்து நினைக்கிறோம். இது ஃபுல்லாகவே கருவா துணி, இது கருவா துணி, இது தம்பியோட துணி. இது வந்து நம்ம பீரோ இல்லை, இது வந்து ஹவுஸ் ஓனர் பீரோ. மேலே வந்து வீடு வந்து எடுத்துகிட்ருக்காங்க. அவங்க சொல்லிட்டாங்க மேலே வீடு எடுத்ததுக்கப்புறம் நான் எடுத்துக்கிறேன்ப்பா அப்படின்னாங்க. இதனால ஒன்றும் இல்லை அவங்களுக்கு, அதனால ஒன்றும் இல்லைக்கா இருக்கட்டும்க்கா அப்படின்னும். நான் இருந்தாலும் அந்த இடம் சும்மா தான் கிடக்க போகுது, அதனால் அது ஹவுஸ் ஓனர் பீரோ. இதுதான் எங்களோட மாஸ்டர் பெட்ரூம். அடுத்து வாங்க அந்த ரூமை காமிக்கிறேன். லைட்டை ஆஃப் பண்ணிட்டோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரூமுக்குள்ள வந்து போயிடும். மழை பெஞ்சது அதுக்கும் இதை தான் நாங்கள் வீடியோ எடுப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ரூமை திறந்த உடனே இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டு. இந்தியன் டாய்லெட் தான் எனக்கு பிடிக்கும், நான் வெஸ்டர்ன் டாய்லெட்டாக போச்சு, பரவாயில்லங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து வச்சுருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரிங் லைட்டு ஸ்டாண்டு எல்லாமே ஹாலில் தான் இருக்கும். நேற்று நான் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வச்சுட்டு போயிட்டேன், அதனால் எடுத்து வைக்கல, மறந்துட்டேன். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சாரீ ட்ராப்பிங்கோட டேபிள் நான் இந்த சந்துக்குள்ளே தான் வச்சுருக்கேன். இது நம்மளோட ரேக்கு. டேபிளோட லிங்க் வந்து கேட்குறீங்க. லிங்க்கு நான் ஆன்லைன்லலாம் வாங்கலைங்க. லிங்க் அனுப்புறதுக்கு நான் வந்து கடையில் தான் வாங்கினேன். 1300 1400 சொல்லி வாங்கினோம். அதுக்கடுத்து என்னோடய ஹேண்ட்பேக்லாம் நான் வந்து இங்கே தான் தொங்க விட்டுருக்கேன். இது வந்து மலைப்பட்டு இங்கே தொங்குது. சாரீ ட்ராப்பிங்குரிய கொரியர் கவர் ரெண்டுமே இங்கே தான் வச்சுக்குவேன். அதுக்கடுத்தது ஜுவல்ஸ் நம்ம சென்ட் பண்ணுறதுக்கு அட்டை, நிறைய அட்டை இருந்தது, எல்லாமே முடிஞ்சிடுச்சு. கம்மியான ஜுவல்ஸ் தான் இருக்குது. நம்ம வீடியோ போட்டால் தானே வரும், நம்ம தான் வீடியோவே போடுறது இல்லையே, அதனால் இந்த அட்டை பெட்டிலாம் இங்கே இருக்குது. மெட்டானிக் தான் முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு, ஒரு 50 பீஸ்க்குள்ளே தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது இது ஃபுல்லாக என்னோடய ட்ரெஸ்ஸஸ். எப்படி இந்த முக்கால்வாசி கிழிஞ்சது, பத்தாதது, இந்த மாதிரி தான் இருக்குது. டாப்பு பத்துச்சுன்னா ஃபேண்ட்டு பற்ற மாட்டேங்குது, ஃபேண்ட்டு பத்துச்சுன்னா டாப்பு பற்ற மாட்டேங்குது, அந்த மாதிரி தான் இருக்குது. இது ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. இது எங்கள் அக்காங்க வீட்டிலேருந்து தூக்கிட்டு வந்ததும் கிடக்கு. இவ்வளோதான் டாப்பு. அதுக்கு அடுத்தது இது நைட்டி, மெட்டானிட்டி வேறு, உள்பாவடைகள், இது ஃபுல்லாக தைக்க வேண்டிய திங்ஸு. இங்கே ஃபுல்லாக நான் டவுல் வந்து வச்சுக்குவேன். ஏன்னா குளிச்சுட்டு வந்த உடனே துண்டு எடுத்து துவைக்கிற மாதிரி நான் இங்கே வந்து வச்சுக்குவேன். எப்போயுமே இப்படி தான் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தையல் மிஷினுக்கு வேட்டி போட்டிருந்தேன், அதை துவைக்க போட்டிருக்கேன். வாஷிங் மிஷினில் வந்து துவைக்க போட்டிருக்கேன், அதனால தான் அப்படி இருக்குது, இல்லைன்னா பொத்தி தான் இருக்கும். இதுக்கு ஒரு கட்டப்பை போட்டிருந்தேன், அது கிழிஞ்சிருச்சு, அதனால் தூக்கி போட்டேன். இந்த நூல்கண்டு இதெல்லாம் இதில் வந்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 சேரு. இது நான் வந்து தம்பியை வயிற்றில் இருக்கும்போது 3ஆவது மாதத்தில் இருக்கும்போது கருவா எனக்காக வாங்கி கொடுத்தாரு. அப்போயே இது 700 அப்போயே இந்த சேர் 700 சொன்னாங்க. அப்போயே நம்ம வந்து வாங்கிட்டோம். இவ்வளோதான் எங்களோட ரூம். இது பார்த்திங்கன்னா வீடியோ ரூம், அது வந்து பெட்ரூம். அவ்வளோதான். மேலே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினோட அட்டைப்பேட்டி, அப்புறம் நம்ம அந்த வீட்டில் மாட்டியிருந்த கொடை எல்லாமே வந்து கிடக்கு. அவ்வளோதான். ஹோம் டூர் போடுங்க. ஹோம் டூர் வந்து போட்டாச்சு. இதுதான் எங்களோட ஹோம் டூர். கூடிய விரைவில் நம்ம சொந்த வீட்டுக்கு போய் நம்மளும் ஒரு சொந்த வீட்டை கட்டி நம்ம வீட்டிலேருந்து ஹோம் டூர் கண்டிப்பாக நம்ம சேனலில் நம்ம வந்து போடுவோம். என்னங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாமா? அது வரைக்கும் டாடா.